இன்னொரு செய்தி அல்லாஹ் ஒப்பிட்டு பேசுகிறான். இஸ்லாத்தை அழிப்பதற்காக, இஸ்லாத்தை முழுவதுமாக வேரோடு கிள்ளி எறிவதற்காக சிரியாவிலிருந்து ஒரு படை வியாபார குழு மக்காவை நோக்கி வருகின்ற பொழுது இந்த செய்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகிறது. சஹாபாக்களோடு அந்த படையை நிப்பாட்டி எங்களை அழிப்பதற்கு பொருளாதாரத்தை திரட்டுகிறார்கள் சொல்லி அவர்களை தடுப்பதற்காக வேண்டினால் நபியும் நபியுடைய தோழர்களை முன்வந்தார்கள். ஒருபோதும் அவர்களோடு சண்டை செய்வதற்காக வரவில்லை. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு சண்டை செய்கிற எண்ணமே இல்லை, நீங்க தடுக்கத்தான் வந்தீங்க, இடையில நான் தான் உங்கள் உள்ளங்கள்ல சண்டையை உண்டாக்குனேன்னு அல்லாஹ். அந்த பக்கம் சிரியாவிலிருந்து வந்த எதிரிகளுடைய உள்ளத்திலும் கிடையாது, சஹாபாக்கள் நபியுடைய உள்ளத்திலும் கிடையாது. அவர்களை தடுக்க வேண்டும், முடக்க வேண்டும், பொருளாதாரத்தை அபகரிக்கணும். மக்காவிலிருந்து நபியும் சஹாபாக்களும் புறப்பட்டு சொந்த மண்ணையும் சொந்த சொத்தையும் விட்டுவிட்டு அகதிகளாக அவர்கள் மதீனா வந்ததற்கு பின்னால் மதீனா வரக்கூடிய காலங்களில் எந்த ஒன்றையெல்லாம் இழந்தார்களோ, வீட்டை இழந்தார்கள், நாட்டை இழந்தார்கள், அகதிகள் என்ற பட்டத்தோடு மதீனாவுக்கு வந்தார்கள். இழந்ததற்காக வேண்டி அதை நினைத்து வருத்தப்படாமல் இழந்ததும் ஒரு வகையில ஹைர் என்று சொல்லி பொறுத்து கூறினால் அல்லாஹ் என்ன உண்டாக்குனா தெரியுமா? அவர்கள் முடக்கலாம் வந்த சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல பத்ர் என்ற வார்த்தை அல்லாஹ் உறுதி செய்கிறார். பத்ர் என்பது நபி உருவாக்கிய போர் அல்ல, சஹாபாக்கள் பெருமானார்கள் உசுப்பி ஏற்றி சண்டை செய்யலாம் சொன்ன வார்த்தை அல்ல. அல்லாஹ்வாக சஹாபாக்களுடைய உள்ளத்தில், நபியுடைய உள்ளத்தில் பத்ர் என்ற ஒரு அற்புத வார்த்தையை முடிக்க செய்து இஸ்லாத்தின் முதல் போரால் அல்லாஹ் வெற்றி, அதன் மூலம் வளர்ச்சியை தந்தான் என்று சொன்னால், நன்மை செய்து கொண்டிருக்கும் காலங்களில் நபியாக இருந்தாலும் சஹாபாக்களாக இருந்தாலும் ஒன்று ரெண்டு எதை இழந்தாலும் பொறுமையை இழக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்ததினால் இன்றைக்கு இஸ்லாம் உலகெங்கும் பரவியிருப்பதற்கு காரணம் சொன்னால் அது நிலையாகாது. அல்லாஹ் நல்லடியார்களே, இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த அத்தனை செய்திகளும் நன்மை செய்யக்கூடிய காலங்களில் தொடர்ந்து இவர்கள் நன்மை செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் இழக்கக்கூடிய ஒன்று ரெண்டுக்கு இழந்ததோடு தராமல் இழந்ததற்கு பகரமாக 2 மடங்கு 10 மடங்காக அல்லாஹ் உயர்த்தி தந்திருக்கிறான் சொன்னா முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டியது இழப்பதும் ஒரு வகையில நன்மை என்பதை விலகிக் கொள்ளணும். பாப்பா போயிட்டான்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறது இல்ல அர்த்தம். உங்க வாப்பா உன்னை விட்டு போயிட்டாலும் உன் பரம்பரையில உன் வாப்பா ஜாடையில யாருக்காவது அல்லாஹ் ஒரு அழகிய சந்ததியை கொடுப்பான். பாபா போயிட்டான்னு வருத்தப்படாது, அம்மா போயிட்டாங்க, என்னை விட்டு போயிட்டாங்க, என்னை அப்படி வளர்த்தாங்க இப்படி வளர்த்தாங்க, ஏன்னதை நினைச்சு ஒன்ன நீ மாட்டிக்காம